Hi, hello, வணக்கம். வெல்கம் டு சானியா சமையல். டுடே ரெசிபி அவல் உப்மா. இதுக்கு நான் யூஸ் பண்ண இன்க்ரீடியன்ஸ் பார்க்கலாம். கடுகு வந்து 1/2 டேபிள் ஸ்பூன், உளுந்து 1/2 டேபிள் ஸ்பூன், கடலைப்பருப்பு வந்து 1/2 டேபிள் ஸ்பூன், பச்சை மிளகாய் 1/2, அவல், உப்பு, கருவேப்பிலை, வெங்காயம். ஸோ வாங்க, அவல் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 3/4 கப்பு எடுத்திருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் வந்து நம்ம ஊற வைக்கணும். இதை வந்து 2 டைம் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சதுக்கப்புறம் நம்ம வந்து வடிகட்டி எடுத்துக்கணும். ஸோ இதில் வந்து ஃபில்டர் பண்ணிட்டு அப்படியே வச்சுட்டா ரெஸ்ட்டாக தண்ணி இல்லாமல் வச்சிட்டோன்னா அதில் நமக்கு உதிரியாக வந்துடும். ஸோ நான் வந்து சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். சும்மா 3/4 கப்புங்கிறதுனால நீங்கள் வந்து நிறையா செய்கிற மாதிரி ஒரு டம்ளர் ஒரு 100 கிராம் 200 கிராம் நம்ம எப்போதும் உப்புமா செய்கிற மாதிரி செய்கிறதா இருந்தால் நீங்கள் வந்து நிறைய ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயம் எடுத்துக்கலாம். நான் எண்ணெய் ஊற்றி கடுகு 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். ஸோ கடலைப்பருப்பு, உளுந்து, இப்போ கருவேப்பிலை, பச்சை மிளகாய், வெங்காயம் ஆட் பண்ணிட்டேன். இது வணங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து கழுவி வாஷ் பண்ணி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அவல் தண்ணி இல்லாமல் எடுத்துக்கோங்க. அது இதில் போட்டு உப்பு தேவையான உப்பு போட்டு நம்ம இது பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக குயிக்காக 10 மினிட்ஸ்க்குள்ளேயே வந்து பண்ணக்கூடிய ஒரு ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான். இங்கே பாருங்கள், அப்படி விட்டிங்கன்னா இது வந்து உங்களுக்கு இதாகிடும், உதிரியாக வந்துடும். ஸோ நம்ம வந்து சிம்லேயே வச்சுக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் நீங்கள் நிறையாவே யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சும்மா ஒரு கொஞ்சமாக ஒரு 4 வாய் சாப்பிட்ற மாதிரி தான் நான் பண்ணியிருக்கேன். பாப்பாவுக்கு உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.